வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடி கேஸை அடுத்த எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். அண்ணாமலை இப்போ சத்யாவை பார்க்கறதுக்காக மீனாவோட அம்மா வீட்டுக்கு போறாரு. மீனாவுமே அங்கதான் இருக்கிறாங்க. மீனாவோட அம்மா அண்ணாமலைட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. இவனோட கை உடைஞ்சதை விட மாப்பிள்ளை இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறப்பதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குனே அப்படின்னு சொல்றாங்க. படிக்கிற பையன் இவனால இந்த வருஷம் எக்ஸாம் கூட எழுத முடியாது, ஒரு வருஷம் படிப்பு வீணா போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவனோட கை எலும்பு சேர முடியாமலே போச்சுன்னா என்னென்ன பண்ணுவோம் நாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. முத்து ஏன் இப்படி பண்ணானே எனக்கு தெரியல. அவன் கோபப்படுவான், அவன் கோபத்துக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும். ஆனா ஏன் இப்படி நடந்துக்கிட்டானே எனக்கும் தெரியல. கேட்டா சரியா பதில் சொல்லவே மாட்டேன்றான் அப்படின்னு அண்ணாமலையுமே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவர் பக்கம் நியாயம் இல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சீதா. சத்யாட்டா உனக்கும் முத்துவுக்கும் வேற ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. செல்வம் பணம் கொடுக்கலன்னு கேட்க போனோம் மாமா, அங்கதான் பிரச்சனை ஆயிடுச்சு, வேற எந்த பிரச்சனையும் இல்ல மாமா அப்படின்னு சொல்றாரு சத்யா. மாப்பிள்ளையை தவிர வேற யாராவது இப்படி பண்ணிருந்தாங்கன்னா அவங்கள நான் உண்டிலன் பண்ணிருப்பேன் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. கோபத்துல பண்ணிட்டான் அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாரு. மீனாவோட வாழ்க்கையை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குனே அப்படின்னு சொல்றாங்க மீனாவோட அம்மா. இங்க வரப்பெல்லாம் மாப்பிள்ள பாசமா தான் பேசுவாரு, ஆனா இந்த மாதிரி கையை போட்டு உடைச்சு வச்சிருக்கிறாரு. மீனா கிட்டேயும் இந்த மாதிரி நடந்து பாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குனே அப்படின்னு சொல்றாங்க. மீனா மேல முத்து உயிரா இருக்கிறான், அவன் ரொம்ப பாசமா தான் இருக்கிறான், அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாமா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. பணம் கொஞ்சம் கொடுக்குறாரு, இவனுக்கு சத்தான ஆகாரம் எல்லாம் வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே நாங்க நிறைய கடன் பட்டிருக்கோனே, எங்களுக்கு இந்த பணம் வேணாம் அப்படின்னு வாங்க மறுத்துடுறாங்க மீனாவோட அம்மா. மீனாவோட அம்மாட்ட சொல்றாங்க, ஏமா அவரை பத்தி இப்படி எல்லாம் பேசுன, இப்ப நேரா மாமா போய் அவரை திட்ட போறாரு, அதுக்கும் சேர்ந்து நான் தாம்மா வாங்கி கட்டிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. இந்த மாதிரி பயந்து பயந்துதான் உன் வாழ்க்கை இருக்கணுமா மீனா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க மீனாவோட அம்மா. இதுக்கிடையில மனோஜ் கூட பார்க்ல உட்காந்துருந்தா அவரோட ஃப்ரெண்ட் இப்போ மனோஜை தேடி ஹோட்டலுக்கே வந்துடுறாரு. அவரை பார்த்த உடனே ஒளிஞ்சுக்கிறாரு மனோஜ் இங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு கேட்கிறாரு. மனோஜ் வேணும்னே குரலை மாத்திட்டு அந்த மாதிரிலாம் யாரும் இங்க இல்ல அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கிறாரு. மனோஜோட ஃப்ரெண்டு இப்போ மனோஜ்ட்ட நீ இங்கதான் வேலை பாக்குறேன்னு விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்றாரு. உனக்கு இடையில ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சா அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அப்போ உன் போன் நல்லா தான் இருக்கு, நான் போன் பண்றப்ப ஏன் எப்ப பார்த்தாலும் நாட் ரீச்சபிள்னே வருது அப்படின்னு அவர் கேக்குறாரு. இங்க டவர் கிடைக்காது ப்ரோ அப்படின்னு சொல்றாரு மனோஜ். நைட்டு 1 மணிக்கு கூடவா நாட் ரீச்சபிள்னு இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு அவரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கூட என்கிட்ட பணம் வாங்கின ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட சொல்லி உன் சிக்னலை ட்ரேஸ் பண்ணி கடைசி எப்படியோ கண்டுபிடிச்சு நான் 2 நாள் அலைஞ்சு இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சாரி ப்ரோ, உங்களுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னுலாம் இல்ல, சம்பளம் வந்ததும் பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். சாப்பாடு நேரமா வேற இருக்கு, எனக்கு ரொம்ப பசிக்குது, இந்த ஹோட்டல்ல எந்த டிஷ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமோ அது எல்லாத்துலயும் ஒரு பிளேட் கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு அவரு. எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்டு முடிச்சிடுறாரு மனோஜோட ஃப்ரெண்டு. இது எல்லாத்துலயும் ஒரு பார்சலும் பண்ணிரு அப்படின்னு சொல்றாரு. மனோஜ் இப்போ கடைசியா பில்லை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த வாங்கிட்டு இப்போ தண்ணியில நினைச்சு டேபிள் மேல ஒட்டிடுறாரு மனோஜோட ஃப்ரெண்டு. நான் சாப்பிட்டதுக்கான பில்லை நீயே பே பண்ணிரு, என்ன சுத்தல்ல விட்டல, அதுக்கு பனிஷ்மெண்ட் எது அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த ஹோட்டல் ஓனர் மனோஜ்ட வந்து கேக்குறாரு, யார் இவன் இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்றான் அப்படின்னு கேக்குறாரு. என்னோட ஃப்ரெண்டு சார் அப்படின்னு சொல்றாரு. பில் அமௌண்ட் செட்டில் பண்ணாம போறான் அப்படின்னு கேக்குறாரு. இந்த பில்லை என்னோட சம்பளத்துல இருந்து பிடிச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ். விஜயா அண்ணாமலைட்ட மீனா அம்மாட்ட போய் பணம் கொடுத்துட்டு வரேன்னு போனீங்களே, அவங்க வாங்கிக்கிட்டாங்களா, இன்னும் ஏதாவது பணம் வேணும்னு கேட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி முத்து ஊர்ல இருக்கிற எல்லாரோட கையும் காலையும் உடச்சிட்டு வருவான், அதுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம சொத்தை தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிறாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, மீனாவோட அம்மா 1 ரூபா கூட வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. மீனாவுமே இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. அம்மா உங்கள்கிட்ட அந்த மாதிரி பேசினதுக்கு மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. என்னடி நடந்துச்சு, உங்க அம்மா இவர் ஏதாவது திட்டினாங்களா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. மீனா வீட்டுல என்னோட மரியாதை குறையிற மாதிரி ஒரு நாள் கூட நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல கரெக்டா முத்து வராரு. நீ ரூம் குள்ளவா முத்து அப்படின்னு கூட்டிட்டு போறாரு அண்ணாமலை. எதுக்கடி அவனை தனியா ரூம் கூட்டிட்டு போறாரு இவரு அப்படின்னு கேக்குறாங்க விஜயா மீனாட்ட. எனக்கு என்னத்த தெரியும், அது நீங்க மாமாட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க மீனா. இன்னொன்னு இந்த மாதிரி திமிராவே பேசிட்டு திரியிற அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. அவன் உன் தம்பி கைய உடைச்சிட்டான், அடுத்து உன் கைய உடைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆக போகுது, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு நக்கலா சொல்றாங்க. அண்ணாமலை முத்துட்ட கேட்டுட்டு இருக்கிறாரு, நீ ஏன்டா இப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னு கேட்கிறாரு. எதை பத்திப்பா கேட்குறீங்க அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்கிறாரு. மீனா வீட்டுக்கு போய் அவளோட தம்பி பார்த்துட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. உன்னை பத்தி சொல்லி பெருமைப்படுறதுக்கு 1000 விஷயம் இருக்கு முத்து, ஆனா உன்னோட கோபம் எல்லாமே அதை மறைச்சிருது அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல அண்ணாமலை முத்துட்ட கேட்டுட்டு இருக்கிறாரு. இது வரைக்கும் நீ தப்பு பண்ணவங்கள தட்டி கேட்டிருக்க, ஆனா இந்த மாதிரி கோபமா நடந்துகிட்டதே கிடையாதேடா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை.
முத்து சொல்றாரு, அவன் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றப்ப அவன் என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு செல்போனை எடுத்து காமிக்கிறதுக்கு போறாரு முத்து. இவங்களாம் பேசிட்டு இருக்கிறத மீனா நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. சத்யா விஜயாட்ட இருந்து பணத்தை திருடின வீடியோவை முத்து அண்ணாமலைட்ட காமிப்பாரா? அப்பவாவது முத்து ஏன் இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு குழப்பத்துல இருக்கிற மீனாவுக்கு சரியான காரணம் தெரிய வருமா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.